நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் 3வது மாதத்தை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, 2ஆம் மாதம் முழுவதுமாக தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. நாம் செய்கிறதான காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார், நம்மை ஆசீர்வதித்தார். இப்பொழுது 3வது மாதத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 3வது மாதம் ஒரு விசேஷித்ததான மாதமாக வேதத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 2ஆம் நாளாகமம் 15ஆம் அதிகாரத்திலே அங்கே நாங்கள் வாசிக்கிறோம் 10ஆம் வசனம். ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்திலே அவர்கள் எருசலேமிலே கூடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே ஆசா என்கிறதான ராஜா அவன் கர்த்தரை தேடினான், கர்த்தரோடு கூட இருந்தான். மெய்யாகவே கர்த்தர் ஆசாவோடு கூட இருக்கிறதை காண்கிறதான ஜனங்கள் திரளாய் அவன் பட்சத்திலே சேர்ந்தார்கள் என்று நாங்கள் காண்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான அந்த ராஜா இந்த 3வது மாதத்திலே என்ன செய்கிறான்? ஜனங்கள் யாவருமாக, ராஜா யாவருமாக சேர்ந்து 3வது மாதத்திலே எருசலேமிலே கூடினார்கள். பிரியமானவர்களே, எருசலேம் என்று சொல்லும் பொழுது அது சபையை காண்பிக்கிறது. எருசலேமிலே கூடி என்ன செய்தார்கள்? அவர்கள் அங்கே மிருகங்களை பலியிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கென்று பலியிடுகிறார்கள். பிரியமானவர்களே, மெய்யாகவே நாம் சபையிலே கூடி கர்த்தரை ஆராதிப்பது ஒரு பலியாக இருக்கிறது. மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பது, ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது, அது ஒரு பலியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மெய்யாகவே இந்த 3வது மாதத்திலே ஜனங்கள் எருசலேமிலே கூடி கர்த்தருக்கு பலியிட்டது மாத்திரமல்ல, சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தரை தேட வேண்டும் என்று உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். பிரியமானவர்களே, அவனமாக யாவருமாக சேர்ந்து கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடினபடியினாலே, முழு மனதோடு தேடினபடியினாலே, பிரியமானவர்களை, கர்த்தரோடு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார். யுத்தமில்லாத படிக்கே ஒரு இளைப்பாறுதல். இதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த மாதத்திலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவ ஜனங்களுக்கும் தருகிறார். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். 2ஆம் நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக தருகிறார். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே அநேகர் இளைப்பாறுதலற்றவர்களாக காணப்படுகிறீர்கள் அல்லவா? சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறீர்கள் அல்லவா? ஒரு கலக்கமும் போராட்டமும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களை நீங்களே ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். முழு இதயத்தோடு முழு மனதோடு கர்த்தரை தேட ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுங்கள். நிச்சயமாகவே ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஒரு யுத்தம் இல்லாத அமைதியான சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு தருவார். நிச்சயமாகவே பிரியமானவர்களே, ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். அப்படிப்பட்டதான இளைப்பாறுதலுக்காக நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள போகிறீர்கள்? பிரியமானவர்களே, இந்த தேசத்திலும் உலகெங்கிலும் பலவிதமான யுத்தங்களின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட பிரியமானவர்களே, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எத்தனை யுத்தங்கள் வந்தாலும், கர்த்தரை உண்மையாக தேடுவீர்களே இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பத்திற்குள்ளே, உங்கள் சபைக்குள்ளே ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். அந்த இளைப்பாறுதலை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறார் நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த 3வது மாதத்திலும் ஒரு இளைப்பாறுதல் எல்லா தேவ ஜனங்களுக்கும் கட்டளையிடுவீராக. இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலை ஒரு குடும்பங்களிலும் உண்டாவதாக, தனிப்பட்டவருடைய ஜீவியங்களிலே உண்டாவதாக, அவருடைய சபைகளிலும் உண்டாவதாக. இந்த மாதத்தில் தேவ பிள்ளைகளுடைய கிரியைகளை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்ல இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த 3வது மாதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவாராக. ஆமென்.